வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம ஊமச்சிகுளம் செட்டிகுளத்தில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. கட்டி 2 வருடம் ஆன வீடுங்க. 2022 கட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த வீடு விற்பனைக்கு வருது. பாருங்கள், வீடு பிடிச்சிருக்கவங்க வாங்கிக்கிறலாம். இது வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு, வடக்கு பார்த்த வாசலுங்க. இது அந்த ரோடை உங்களுக்கு காட்டிடுறேன். இது லாஸ்ட்டில் இதோட முடியுது. இங்கே பாருங்களேன், வீடு தெரியுதுங்களா? இந்த வீடு தாங்க. இந்த வீடு விற்பனைக்கு வருது. இது பார்த்திங்கன்னா 3 சென்ட்டுங்க. மொத்தம் இடம் 3 சென்ட்டு. கட்டுமானம் பார்த்திங்கன்னா 900 சதுரடி கட்டுமானங்க. போர் எல்லாமே வந்துடுது. ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே வெளியில் போய் அவுட்லெட் போயிடுது. எதுவுமே எந்த கவலையுமே இல்லை. இது எடுக்கணும், லாரி கொண்டாந்து ட்ரைனேஜ் வாட்டரை அவுட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. இப்படியே போய் ஒரு கம்மாய், ஏதோ ஒரு கம்மாயில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அது அங்கனுக்குள்ள பக்கத்துலேயே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போருக்கு எல்லாமே போர் வந்துடுது. போரு இந்த இடத்துல ஒரு 300 அடி. இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய இடம். பாருங்கள், சைட்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 2 பேரும் அது தனித்தனியாக இடம் விட்டுருக்காங்க. ஸ்பேசியஸாக இந்த வீடு 2 பக்கமும் இடம் விட்டுருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக சைட்லேயும் இடம் இருக்குது. பாருங்கள், ஒரு போர்ட்டிகோ வந்துடுது. போர்ட்டிகோ பாருங்களேன், செடிகள்லாம் நிறையா வச்சுருக்காங்களா. இந்த பாருங்கள், முன்னாடி இந்த மாதிரி வருதுங்க. பாருங்கள், ஒரு எப்படி பார்த்தாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு 100 சதுரடிக்கு குறையவே குறையாதுங்க. அந்த மாதிரி வந்துடுதுங்க இடம். இந்த இடம் இதுவே போர்ட்டிகோவே நல்ல ஸ்பேஸுங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா இன்னமும் இதுக்குள்ளே ஒரு மாருதி 800 இந்த மாதிரி காரையை உள்ளே கொண்டாந்து தாராளமாக பார்க் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேசியஸான இடம் தாங்க. இதுக்குள்ளே தாராளமாக மாருதி 800 கொண்டாந்து நிப்பாட்டிக்கலாம். அந்தளவுக்கு இந்த போர்ட்டிகோ இருக்குது. இங்கே வரங்களேன், சேஃப்டி கேட்டு மோக்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எம்எஸ் கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் இருக்குங்க. உள்ளே படிக்கட்டுலாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கதவு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா இது தேக்கிலே போட்டு, தேக்கு கதவு, தேக்கு நிலம் வந்துடுது. அது நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துடுது. உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ வீட்டில் குடி இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக அவங்களுக்கு தெரியலாம். இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இந்த வீட்டில் இருக்குது. பாருங்கள், ஒரு காமிச்சிட்றேன். இதில் பாருங்களேன், இந்த கொசு வலை முதற்கொண்டு இது பார்த்திங்கன்னா அதில் அடிச்சிருக்காங்க. பூராமே மகாகனி போட்டிருக்காங்கங்க. அதில் நல்லாவே பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாட்கள் ஆன வீடு கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான ஹாலுங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு 200 சதுரடிக்கு குறையாத ஹாலு. அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுதுங்க. அது முன்னாடியே ஹாலில் அந்த பூஜா ரூம் கொண்டாந்துடுறாங்க. மேலே ஒரு மச்சு கொடுத்துட்றாங்க. அதில் திங்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஷோகேஸு, டிவி ஷோகேஸ் எல்லாமே வீட்டிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பெட்ரூமு. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 சதுரடிக்கு குறையாத பெட்ரூமுங்க. அதாவது பெட்ரூம் போடக்கூடிய ஏரியா மட்டும். உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துடுது. இங்கே உள்ளே பார்த்துக்கலாம். இது வெஸ்டர்னா இந்தியனா? இது இந்தியன் டாய்லெட் வந்துடுது. அது ஸ்பேசியஸாகவே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த பெட்டு வரக்கூடிய இந்த ஏரியா மட்டுமே இதில் 100 சதுரடி வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே கபோர்ட் செட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கீழேயும் கபோர்டு வந்துடுது. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. டபுள் பெட்ரூம் வீடு. இந்த பெட்ரூம் பாருங்கள், இது நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமாக இருக்குது. இது பார்க்குறப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 160 சதுரடிக்கு குறையாத பெட்ரூமுங்க. இதில் சும்மா திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. பெட் எதுவும் போடலை. பாருங்கள், உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன். இந்த பெட்ரூம் பெரிய பெட்ரூமுங்க. இது பெரிய பெட்ரூமு, தெரியுதுங்களா? ஸ்பேசியஸ் பெட்ரூம். இது இதில் கபோர்ட் செட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் இது பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கொடுத்துட்றாங்க. இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. சரிங்களா? இந்த மாதிரி வந்துடுது. இதில் இங்கே இவங்க
வாஷிங் மிஷின் இது பண்ணியிருக்காங்க, வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்த்தாப்பில் கவனிச்சிருப்பீங்க, அதில் வந்து ஃப்ரிட்ஜு வச்சுக்கிறதுக்காகவே அந்த இடத்த பிரத்யேகமாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நம்மளும் ஃப்ரிட்ஜ் வேணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய ஒரு கிச்சன் வந்துடுதுங்க. இதுவே நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. பாருங்கள், இதிலே வந்து கபோர்ட் செட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கபோர்ட் செட் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே புதுசாக அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்துடுதுங்க. மேலே முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இது பண்ணியிருக்கிறாங்க, போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மாடர்னைஸ்டு சிம்னி வேணும் அப்படின்னா கூட மாடர்னைஸ்டு சிம்னியை நம்ம வந்து இது பண்ணிக்கலாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி மாடர்னைஸ்டு சிம்னி வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செவுத்தில் பூராமே பார்த்தீங்கன்னா கிரானைட் டைல்ஸ் வந்து அழகாக வந்து ஒட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க, பக்காவாக க்ளீன் பண்ணி. ஒரு 2 வருஷ வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. சும்மா லைட்டாக பெயிண்டிங் ஒர்க்கை மட்டும் பண்ணாலே போதும், செம்ம ஃபினிஷாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க, பாருங்களேன், மாடிப்படியெல்லாம் பாருங்கள், அதிகமாக யூஸே இல்லைங்க. யார் வந்து 2 பேர் வந்து குடியிருக்காங்க, வயசானவங்க. அதனால் வீடு அப்படியே இருக்குது. ஒட்டடை அடித்தா மட்டும் போதும். டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, நல்லா கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், மாடியில் எல்லாமே தட்டோடு பதிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு, ஒரு 1000 லிட்டர் கேப்பபிலிட்டியில் வாட்டர் டேங்க் வந்துடுது. பாருங்கள், வீடு நல்லா இருக்கா? ஏரியா அட்மாஸ்பியரு நல்லா இருக்குது. பின்னாடி எல்லாமே வந்து எல்லாமே ஃப்ளாட் தாங்க, சுற்றில் எல்லாமே ஃப்ளாட்டு தான். தெரியுதுங்களா? வீடுகள் சுற்றி வீடுகள் தாங்க, சுற்றி வீடுகளாக இருக்கா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியாங்க இது வந்து செட்டிக்குளம் வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் முன்னாடி நடந்து போனாமல் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம். ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? ஒரு 200 மீட்டர்ஸ் தாங்க, 200 மீட்டர் தாங்க, 1/4 கிலோமீட்டர் கூட கிடையாது. 250 மீட்டர் இருந்தால் தான் 1/4 கிலோமீட்டர் வரும். 1/4 கிலோமீட்டர் கூட கிடையாது. இப்படியே நடந்து போனோம்னா ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மதுரை சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இங்கேருந்து போக்குவரத்துக்கு போய் வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லாத இடங்க. ஆமாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நத்தம் பஸ்ஸு, திண்டுக்கல் பஸ்ஸு, அதே மாதிரி சிட்டி பஸ் எடுத்துக்கிட்டோம்னா அலங்காநல்லூர் பஸ்ஸு, அப்புறம் மந்திகுளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி, சின்னப்பட்டி, அது காஞ்சிரம்பேட்டை, இந்த மாதிரி ஊர்களுக்கு கிராமங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸுகள் பூராமே தொடர்ச்சியாக அந்த ரூட்டில் தான் போகிறது. சிட்டி பஸ்ஸு, நத்தம் வண்டி, சிட்டி பஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நத்தம் போகிற இடையில் இருக்கக்கூடிய பஸ்ஸுகள் அனைத்துமே இங்கே நின்று போகும். நிறையா இருக்குது. லிங்காவடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பரளி, தேத்தாம்பட்டி, அந்த மாதிரி நிறையா ஊர்களுக்கு கிராமங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸு, சிட்டி பஸ் எல்லாமே இங்கே வந்து இதில் நின்று தாங்க போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க, இதில் வந்து எல்லாம் சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், இந்த ரேட்டை சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் கோட் பண்ணுறது வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 52 லட்சம் கோட் பண்ணுறாங்க. இது ப்ரைஸ் வந்து நெக்லிஜிபிள் தாங்க, பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரில் வாங்க, ப்ரைஸை வந்து கூட குறையாக பேசி முடிச்சுக்கலாம். வீடு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் வாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடு வந்து பார்த்திங்கன்னா அருமையான வீடுங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. போரு, தண்ணி, ஈல்டு, இதெல்லாம் எந்த குறையுமே இல்லாத வீடுங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் தண்ணிக்கு குறைவே இருக்காது. இன்னொன்று, ஒரு புதிய வீடே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான விலையாக இருக்கும். நீங்கள் இந்த செட்டிக்குளம் ஏரியாவிலே நீங்கள் சரௌண்ட்லேயே தேடினாலுமே கூட இவ்வளோ பெரிய வீடு இந்த பட்ஜெட்டில் வராது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டி வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேமெண்ட்ஸ் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்க, நல்லபடியாக பேசி முடிச்சுக்கலாம். மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல், ரேரா அப்ரூவல் அனைத்துமே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. ரோடு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேவர் பிளாக் ரோடு வந்துடும். அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்துடுது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துடும்.
சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடங்க. கார் பார்க்கிங் முன்னாடியும் பண்ணிக்கலாம், உள்ளேயே ஏற்றி நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம். மாதிரி வெளியில் ஒரு இன்னோவா காரனா வெளியில் இப்படி தாராளமாக பார்க் பண்ணலாங்க. நம்ம வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 அடி லென்த்து நமக்கு கிடக்குங்க. ஸோ நம்ம வந்து இன்னோவா காரே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு டாய்லெட்டு, ஜென்ரல் டாய்லெட்டு, அதுக்குள்ளே திங்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு, அதை நான் உங்களுக்கு சொல்லலை, இருந்தாலும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். சரிங்களா? முன்னாடியும் கொஞ்சம் ஏரியா இருக்குது. இதில் கூட நம்ம இது வைக்கனாலும் வைக்கலாம், வாஷிங் மிஷின் வைக்கனாலும் வைக்கலாம். இந்த மாதிரி நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குங்க இந்த வீட்டில். சரிங்களா? வீடு பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக அந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.